உட்கார்ந்து இருந்தவர் என்ன பண்றாருன்னா பயத்தோட அங்க இருக்கக்கூடிய கருப்பசாமியுடைய திருநீரை எடுக்கிறாருங்க. அதாவது அவங்களுடைய பூஜை அறையில இருந்து எடுத்து நெற்றியில போட்டுக்கிட்டு கருப்பான்னு மனசார வேண்டிக்கிட்டு அப்படியே வந்து படுத்துடுறாரு. படுத்தவர் என்ன செய்யறாரு அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த ஒரு சின்ன தூக்கம் வந்துடும் இல்லையா, ஏன்னா மணி வேற 1:30 மணி, அந்த நேரத்துல போய் தண்ணியில வேற மூழ்கிட்டு வந்திருக்கிறாரு. படுத்தவருக்கு சரட்டுன்னு ஒரு தூக்கம் வருதுங்க. தூக்கம் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க. அந்த நேரத்துக்கு வீட்டுடைய ஃப்ரெண்டு கதவு டப் டப்னு சவுண்டு கேக்குது. அதாவது கதவை தட்டுறாங்க யாரும். இவரும் எழும்பி போறாருங்க. எழும்பி போய் கதவை ஓபன் பண்றாரு. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா இவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து நனைந்த மேனியோட அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த நனைந்த மேனியோட நிக்கிறத பார்க்கும்போது இவருக்கு அதிர்ச்சியா இருக்குது. என்ன அப்படின்னா அந்த ஆத்துக்குள்ள பார்த்த அந்த தலை தாங்க இங்க ஒரு பெண் உருவத்துல வந்து நிக்குது. அதனுடைய கண்கள் மற்றும் அந்த வாயில இருக்கக்கூடிய பல்லு இதெல்லாம் பார்த்து பயந்துடுறாருங்க. ஐயோன்னு சொல்லதுக்கு முன்னால இவருடைய உடம்புல வந்து அப்படியே அடிச்சு கிராஸ் ஆகி போறது மாதிரி தெரியுதுங்க. வேகமா கதவை பூட்டிடுறாரு. பூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள இருக்கிறாரு. மறுபடியும் கருப்பான்னு சொல்லிக்கிட்டு கத்தவும் ஆரம்பிச்சிடுறாருங்க. அதாவது வீட்டுக்குள்ள இவருடைய வீட்டை தாண்டி, அதாவது கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா இவங்க வந்து தனியா இருக்கிறாங்க. ஒரு தோப்பு மாதிரி இருக்கு. இவங்களுக்கு இடம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால கொஞ்சம் தனியா தாங்க அந்த வீடு இருக்குது. பயத்தின் உச்சத்துக்கு போனவர் ரூமுக்குள்ள வந்து அப்படியே பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு அப்படியே படுத்துடுறாருங்க. அப்படி படுத்தவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடி தூக்கமே வரலைங்க. இந்த பிரச்சனை அப்படி மனசுக்குள்ள போட்டு ஊட்டிட்டே இருக்கிறாரு. என்ன செய்யணும்னு தெரியல. வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இருந்தாலும் பயம் அவருடைய உச்சத்துக்கு ஏறி போயிருது. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கட்டில்ல அப்படியே உட்கார்ந்து இருந்தவர் சாய்ஞ்சு கொஞ்ச நேரம் தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாருங்க. இது தூக்கம் வரக்கூடிய டைம் அப்படின்னு சொல்ல போனா ஒரு 3:30 மணிக்கு மேலதாங்க தூக்கம் வருது. அந்த தூக்கத்தோட அப்படியே தூங்கிடுறாருங்க. அப்படி தூங்குறவரு திடீர்னு கண்ணு முழிக்கிறாருங்க. என்னடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தா இவருடைய நெஞ்சிக மேல யாரோ யாரி உட்கார்ந்து இருந்து அவருடைய கழுத்தை பிடிச்சு அப்படி நசுக்குறாங்க. இவரால மூச்சு பேச்சு எதுவுமே வரமாட்டேங்குது. கருப்பான்னு கூப்பிட கூட வாய் வரமாட்டேங்குது. அந்த இடத்துல நம்மளுடைய ஈஸ்வர பாண்டி எப்படி எல்லாமோ தன்னுடைய கருப்பசாமிய கருப்பா அப்படின்னு சொல்லி கத்தவே அந்த உடம்புக்கு மேல இருக்கக்கூடிய அந்த உருவம் சரட்டுன்னு மறைஞ்சு போகுதுங்க. டக்குன்னு கண்முழிச்சு பாக்குறாரு. அப்பந்தாங்க அவர் தூக்கத்துல இருந்து எந்திக்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியவே இல்லை. என்ன அப்படின்னா இவர் ஆல்ரெடி அங்க இருந்து வந்து படுத்தாரு பாத்தீங்களா. அதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடந்துச்சு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டு வாசல் கதவு தட்டினது, இவர் திறந்தது, இது எல்லாமே கனவா தாங்க இருந்திருக்குது. ஆனா அது உண்மையிலே அவருக்கு நேச்சரா நடந்த மாதிரி தாங்க அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அது அவ்வளவுமே கனவா தான் நடந்திருக்குது. ஏன்னா அவருடைய உடம்புல வந்து அந்த பெண்ணுடைய ஆன்மா ஏறி பிடிச்சி உட்கார்ந்து இருந்து பாத்தீங்களா, இவருடைய ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சிருக்குங்க. இந்த முழு வீடியோ நீங்க பார்க்கணும்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பா வீடியோ பார்த்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.